ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மொழிஸ் தமிழன். நம்ம பார்க்க போற கதை நேஹா. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல நேஹா என்று பொண் இருந்தாள். அவளுக்கு அப்பா அம்மா இல்லை. யாரும் துணை இல்லாமல் தனியாக உழைத்து வந்தாள். அவள் தினமும் துணி தைத்து அதில் வரும் வருமானத்தை வைத்து வயிற்று பசியை போக்கிக் கொண்டு இருந்தாள். ஒரு நாள் இரவு வீட்டிற்குள் ஒரு பெண் நுழைந்து அந்த தையல் இயந்திரத்தை எடுத்துச் சென்றாள். இது தெரியாமல் நேஹா நன்கு உறங்கிக் கொண்டு இருந்தாள். காலை எழுந்து வந்து பார்க்கும் போது அவள் அதிர்ச்சியானாள். அந்த தையல் இயந்திரம் இல்லாததை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுவது என்று புரியாமலே உறைந்து போனாள். அவள் போலீசார்களிடம் விரைந்து போய் புகார் செய்தாள். அவர்களும் தேடினார்கள். ஆனால் அவர்களுக்கும் கிடைக்கவில்லை. நாள் சென்றது. அவள் பசியிலே வாடினாள். ஒரு நாள் அவள் வெளியே நடந்து போய்கொண்டு இருக்கும் போது ஒரு வீட்டில் கூட்டமாக எல்லாரும் நிற்பதை கண்டாள். என்னவாக இருக்கும் என்று பார்க்க போனாள். அங்கு ஒரு பெண் துணி தைத்து கொண்டு இருந்தாள். அதை பார்த்து கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அதிர்ச்சியானாள். அவள் பார்த்தது அந்த தையல் இயந்திரத்தில் அவள் பெயர் போட்டிருந்ததை. அவள் அப்பொழுது உணர்ந்தாள் அது அவளோட இயந்திரம் என்று. அவள் விரைந்து அவளிடம் சண்டை போட்டாள். அவள் வாதாடினாள். ஆனால் அந்த பெண் அந்த இயந்திரத்தை தர மறுத்தாள். அவளை வெளியே துரத்தினாள். அதன் பின்பு நேஹா போலீசாரிடம் விரைந்து சென்று நடந்ததை சொன்னாள். அவர்கள் வந்து அந்த பெண்ணிடமிருந்து தையல் இயந்திரத்தை பெற்று நேஹாவிடம் ஒப்படைத்தார்கள். அந்த பெண்ணிற்கு தண்டனையும் கொடுத்தார்கள். நேஹாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. போலீசார்களுக்கு நன்றி சொல்லி விடை பெற்றாள். அதன் பின்பு வாழ்வில் நேஹா துணி தைத்து நிறைய பணம் சம்பாதித்து கஷ்டம் இல்லாமலும் பசி இல்லாமலும் வாழ்ந்து வந்தாள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.